ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் வைரவன் பேசுகிறேன். இப்போ புது ஓட்டர் ஐடி ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நியூ ஓட்டர் ஐடி கார்டுன்னு போட்டிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஓட்டர் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு இருக்கு பாருங்கள், அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்தமாரி உங்களுக்கு ஒரு ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்பர் 6 அந்த ஃபார்ம் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மேலே வந்துடும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் நியூ ஓட்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் வந்து லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு இங்கிலீஷில் இருக்கும். நீங்கள் வேணால் தமிழில் வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு இது வந்து மாநிலம் வந்து தமிழ்நாடு, மாவட்டம் எந்த மாவட்டமோ அங்கே அந்த மாவட்டத்தை சூஸ் பண்ணிக்கிங்க. சூஸ் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா எந்த சட்டமன்ற தொகுதின்னு கேட்டிருப்பாங்க. சட்டமன்ற தொகுதியை வந்து நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அது கொடுத்துட்டிங்கன்னா கீழே இதில் எல்லாம் வந்துடும். நாடாளுமன்றம் அந்த நம்பர் கேட்பாங்க. நம்பர் தெரியாட்டி நான் எந்த நாடாளுமன்றம் அதை மட்டும் கொடுத்துருங்க. நாடாளுமன்ற தொகுதி அந்த நேமை மட்டும் கொடுத்துருங்க. அதில் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா தனிப்பட்ட விவரம் உங்கள் ஃபஸ்ட்டு பேர் நீங்கள் இதில் தமிழில் இங்கிலீஷில் டைப் பண்ணிங்கன்னா கீழே உங்களுக்கு தமிழில் வந்து வந்துடும். அது உங்கள் நேம் மட்டும் கொடுத்துருங்க. நேம் கொடுத்துட்டு உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று இதில் வந்து அப்லோட் பண்ணணும். நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு உங்கள் அப்பா, அம்மா, மனைவி, கணவர் யாராவது இந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு அவங்களோட நேம் வந்து நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணணும். இதில் இங்கிலீஷில் ஃபஸ்ட்டு டைப் பண்ணிட்டீங்க, கீழே உங்களுக்கு தமிழில் வரும். தமிழில் ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. கரெக்ஷன் இருந்துச்சுன்னா அந்த கீபோர்டை விட்டு நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அப்படியே அடுத்து கொடுத்தீங்கன்னா கீழே வந்துடும் உங்கள் மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு மெயில் ஐடி தேவையில்லை. ஆதார் விவரங்கள் ஆதார் எண்ணுன்னு கொடுத்துட்டு கீழே வந்து என்ன ஜென்டர் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா மேலா ஃபீமேலா அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் கேட்கும். டேட் ஆஃப் பர்த் வந்து ஏதாவது சர்டிஃபிகேட்டு அந்த இதில் பர்த்து சர்டிஃபிகேட்டு அந்த மாதிரி எதில் அவ்வளோ இருக்கிறத ஒன்று கொடுங்க. ஏன்னா கீழே வந்து அந்த டாக்குமெண்ட் வந்து நம்ம அப்லோட் பண்ணி ஆகணும். இந்த கீழே கொடுத்துருப்பாருங்க ஆதாரத்திற்கான ஆவணம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து நம்ம அந்த பிறந்த தேதியை வந்து டாக்குமெண்ட்டை வந்து இதில் அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணிவிட்டு கீழே வாங்க. மேக்ஸிமம் அது 2 MB தான் இருக்கணும் அப்படின்ட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா தற்போது முகவரி இப்போ கரண்டில் எங்கே இருக்கீங்களோ அந்த அட்ரஸை வந்து நீங்கள் ஃபுல் பண்ணிடலாம். இல்லை ஒரே அட்ரஸில் தான் இருக்கேன் அப்படின்னா உங்கள் ஆதார் கார்டில் இருக்க அட்ரஸே வந்து நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணிடலாம். மென்ஷன் பண்ணி கீழே வந்தீங்கன்னா நமக்கு வசிப்பிட சான்றிதழ் இருப்பிட சான்றிதழ் எது வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் அதில் அப்லோட் பண்ணி ஆகணும். எல்லா ஆவணமே வந்து 2 MBக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்ட்டுருக்காங்க. அதுக்கு மேலே நீங்கள் எக்ஸ்ட்ரா இது பண்ணிங்கன்னா அதில் வந்து போட முடியாது மக்களே. ஃபைலை வந்து ஏற்றுக்கிறாது, ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். இதை வந்து உடல் எதுவும் இயலாமை வகை ஏதேனும் இருந்தால் உடல் எதுவும் ஊனமுற்றவராக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், இந்த பார்வை குறைபாடு, உடல் இருக்க இயலாமை, காது கேளாத, வாய் பேசாத அந்தமாரி எது இருந்தீங்கன்னா அந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கான டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் அதில் அப்லோட் பண்ணணும். இந்த கீழே அப்லோட் பண்ணுறது பாருங்கள், இதில் வந்து அப்லோட் பண்ணிடுங்க. அப்போ வந்து குடும்ப உறுப்பினரின் பெயர் இப்போ இருக்க வீட்டில் உங்கள் வீட்டில் ஆல்ரெடி ஏதாவது ஓட்டர் ஐடி இந்தமாரி வச்சுருந்தாங்கன்னா அவங்க குடும்ப உறுப்பினர் பெயரை வந்து இதில் சேர்த்துருங்க. வந்து அவங்க கம்பல்சரியாக சேர்த்தே ஆகணும்னு சொல்லலை. மேக்ஸிமம் வந்து இந்த ஸ்டார் போட்டதே வந்து நீங்கள் ஃபுல் பண்ணிங்க மக்களே. இதில் வந்து உங்கள் அட்ரஸ் மக்களே, அட்ரஸ்ஸு எந்த மாநிலம் எந்த மாவட்டம் நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு அந்த இதில் மேலே கொடுத்துருந்தீங்களா அந்த அட்ரஸில் தான் நான் இருக்கேனா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமான்ட்டு அந்த அட்ரஸ் வந்து நீங்கள் இதில் ஃபுல் பண்ணிடுங்க. இடம் வந்து கொடுத்துட்டிங்கன்னா டேட்டு வந்து கீழே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா கீழே இருக்குது மக்களே. இதில் வந்து அந்த கேப்சா ஓப்பன் பண்ணிட்டு சேமித்து வச்சுக்கிடலாம். எல்லாம் ஃபுல் பண்ணிட்டீங்கன்னா ஒரு தடவை எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அது சேமித்து வச்சுக்கிடலாம். சேமித்து வச்சா அந்த ஃபைல் அப்படியே இது இருக்கும், மூவ் பண்ணாமல். முன்னோட்டம்னு கொடுத்தீங்கன்னா அடுத்து ஒன்று வரும். அடுத்தது கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும் மகளே. அதை இது பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஃபைல் வந்து சப்மிட் ஆயிடும். ஓட்டர் ஐடி ஒரு 15 நாள் இல்லை 30 நாளில் உங்களுக்கு தாலுகா ஆஃபீஸ் வரும், இல்லாட்டி உங்கள் வீட்டுக்கே வந்துடும். இந்த ஃபார்ம்லேருந்து ஒரு ஐடி உங்களுக்கு கொடுப்பாங்க ட்ராக் பண்ணுறதுக்கு. இந்த ஃபார்ம் எங்கே இருக்குது என்னாச்சு அப்படின்னு அதில் போய் இந்த ட்ராக் பண்ணுற ஐடியை போட்டு நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நன்றி மக்களே. இதுபோல் விவரங்கள் எதுவும் தெரியணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள் மக்களே. நன்றி.